இஃப் கிளாஸில் செகண்ட் கண்டிஷன் நம்ம எப்போ யூஸ் பண்ணுவோம்னு பார்க்கலாம். இந்த இஃப் கிளாஸ், கண்டிஷனல் கிளாஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம டென்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணுவோம். செகண்ட் கண்டிஷனல் நம்ம எப்போ யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு விஷயத்தை வந்து இமேஜின் பண்ணி சொல்கிறது. அது வந்து நடக்காத ஒரு விஷயம், அன்லைக்லி சுச்சுவேஷன். அது வந்து நம்ம இமேஜின் பண்ணி சொல்கிறது. அப்போது நம்ம செகண்ட் கண்டிஷன் நம்ம யூஸ் பண்ணலாம். அது வந்து ப்ரெசென்ட்டாக இருக்கலாம், ஃப்யூச்சராக இருக்கலாம். த டைம் இஸ் நவ் ஆர் எனி டைம். இதோட ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்னா, இஃப் கிளாஸில் இஃப்க்கு அப்புறம் பாஸ்ட் சிம்பிள் வேர்ப் நம்ம இங்கே யூஸ் பண்ணுவோம். மெயின் கிளாஸில் வுட்டுக்கு அப்புறம் பேஸ் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப் நம்ம இங்கே யூஸ் பண்ணுவோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு, இஃப் ஐ ஹேட் விங்ஸ் ஐ வுட் ஃப்ளை டு த மூன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இஃப் ஐ ஹேட் விங்ஸ், இந்த கம்மா வரைக்கும் ஒரு சென்டென்ஸ் இருக்கு இல்லையா, இதுதான் வந்து நம்ம கண்டிஷன் அப்படின்னு சொல்லுவோம். கண்டிஷன்னா சுச்சுவேஷன். எனக்கு வந்து விங்ஸ் இருந்துச்சுன்னா, நான் வந்து ஒரு பணக்காரனாக இருந்தேனா, எங்கிட்ட நிறைய பணம் இருந்துச்சுன்னா, இந்த மாதிரிலாம் சொல்லுவோம் இல்லையா, அதுதான் வந்து கண்டிஷன். இதுதான் வந்து நம்ம இஃப் கிளாஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த இஃப் கிளாஸில் இங்கே நம்ம பாஸ்ட் சிம்பிள் வேர்ப் யூஸ் பண்ணியிருக்கோம். இது நம்ம டிபெண்டன்ட் கிளாஸ் சொல்லுவோம். ஏன்னா இது வந்து இந்த சென்டென்ஸ் கம்ப்ளீட் ஆகாது. தென் இது கமாக்கு அப்புறம் இருக்கிறத மெயின் கிளாஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஐ வுட் ஃப்ளை டு த மூன், நான் வந்து மூனுக்கு பறந்து போவேன் அப்படின்னு சொல்கிறது. இங்கே வுட்டுக்கு அப்புறம் பேஸ் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப் நம்ம அங்கே யூஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா, ஐ டோன்ட் ஹேவ் விங்ஸ் ஸோ ஐ கான் ஃப்ளை. இதுதான் வந்து நிஜம். நம்ம இமேஜின் பண்ணி சொல்கிறது. எனக்கு விங்ஸ் இருந்துச்சுன்னா நான் பறந்து போவேன் அப்படின்னு சொல்கிறது. தென் இஃப் ஐ வர் ரிச் ஐ வுட் பை எ கார். நான் வந்து ஒரு ரிச்சாக இருந்தேன்னா நான் வந்து கார் வாங்குவேன் அப்படின்னு சொல்கிறது. பட் இதுக்கு என்ன, நம்ம இப்படியும் சொல்லலாம், ஐ எம் நாட் ரிச், இஃப் ஐ வர் ரிச் ஐ வுட் பை எ கார் அப்படின்னு சொல்லலாம். பட் நான் பணக்காரனும் இல்லை, என்னால் கார் வாங்க முடியாது. இதுதான் வந்து நிஜம். ஆனால் இமேஜின் பண்ணி சொல்கிறது. நடக்காத ஒரு விஷயத்தை இமேஜின் பண்ணி சொல்கிறது, ப்ரெசென்ட்டில் இல்லை ஃப்யூச்சரில். தென் இஃப் ஐ ஹேட் அ லாட் ஆஃப் மணி ஐ வுட் ஹெல்ப் த புவர். எங்கிட்ட நிறைய பணம் இருந்துச்சுன்னா நான் வந்து ஏழைங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறது. இங்கேயுமே பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம இந்த இஃப் கிளாஸில் கண்டிஷன் இருக்கு இல்லையா, இங்கே பாஸ்ட் சிம்பிள் நம்ம வேர்ப் யூஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் ஐ வுட் ஹெல்ப் த புவர். இந்த மெயின் கிளாஸில் வுட்டுக்கு அப்புறம் பேஸ் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். பேஸ் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப் அப்படின்றது இந்த மெயின் வேர்ப் ப்ரெசன்ட் டென்ஸ் இருக்கு இல்லையா, ஹெல்ப்டு, பை பாட் இருக்குல்ல, அந்த வேர்ப் ஒன்று தான் நம்ம இங்கே யூஸ் பண்ணுவோம் வுட்டுக்கு அப்புறம். அதாவது எங்கிட்ட நிறைய பணம் இருந்துச்சு அப்படின்னா நான் வந்து ஏழைங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன். இந்த சென்டென்ஸை நம்ம ஐ டோன்ட் ஹேவ் அ லாட் ஆஃப் மணி, இஃப் ஐ ஹேட் த லாட் ஆஃப் மணி ஐ வுட் ஹெல்ப் த புவர் அப்படின்னு சொல்லலாம். ரெண்டுமே வந்து சேம் மீனிங் தான். நிஜமாக இல்லாத ஒரு சுச்சுவேஷனை நம்ம இமேஜின் பண்ணி சொல்கிறது தான் நம்ம செகண்ட் கண்டிஷனல் யூஸ் பண்ணிவிட்டு நம்ம சொல்லுவோம். இதில் வந்து இஃப் கிளாஸில் இஃப்க்கு அப்புறம் பாஸ்ட் சிம்பிள் வேர்ப் யூஸ் பண்ணுவோம். மெயின் கிளாஸில் வுட்டுக்கு அப்புறம் பேஸ் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப் யூஸ் பண்ணுவோம்.